வந்து ஆம்புலன்ஸுக்கெல்லாம் லட்சங்களில் பணம் கொடுத்துருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் 5 லட்சமாவது வேணும். ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமாக நம்ம வாங்குற கார் கிடையாது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் ஒரு பேஷண்ட்டை ஏற்றிட்டு போகும்போது அந்த ஆம்புலன்ஸ் வந்து வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னா அந்த 5 கிலோமீட்டர் அந்த பேஷண்ட் வந்து சேஃபாக செக்யூர்டாக இருக்கிற மாதிரி, அதாவது மினிமம் பேசிக் ஃபெசிலிட்டிஸ், அதாவது வந்து இந்த ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸ், இசிஜி மானிட்டரு, இந்த ஒரு நர்ஸு, டாக்டரு, இதெல்லாம் அந்த ஆம்புலன்ஸில் இருக்கணும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு ஒரு வாங்குறீங்க ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னா ஒரு 15 லட்சமாக அது ஆகும். ஸோ 15 லட்சம்னு ஒரு 5-6 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு எங்கேருந்து பணம் வந்திருக்குன்னு இன்றைக்கி வந்து கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து எந்த தப்புமே செய்யலைன்னா வெளிப்படையாக நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு போகணும். ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஏதோ ஒரு செவரு பின்னாடி நின்றுக்கிட்டு ஏதோ ஒரு முட்டுச்சந்துக்கிட்ட நிற்கிற மாதிரி நின்றுக்கிட்டு என் மேலே இவ்வளோ வன்மமா, அதை சொன்ன டயலாக்கை எப்படி ரிப்பீட் பண்ணி சொல்கிறான்னு தெரில. ஒரு பேட்டியில் ஒரு நிருபர் கேட்பார், அங்கே ஒரு ஆடியோ ஒன்று வந்திருக்கும். அந்த ஆடியோவில் என்ன டயலாக் சொன்னாரோ அதே டயலாக்கை சிமிலர் டயலாக்கை வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறாரு. எப்படி ரிப்பீட் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அதாவது வந்து ஒருத்தன் ஒரு இடத்துல பேசினான்னா இன்னொரு இடத்துல பேசும்போது வேறு மாதிரி பேசுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து எப்படி சொல்கிறது, சர்வதேச கைக்கூலியா, நான் வந்து ஒரு தினக்கூலி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். நான் கேட்குறேன், மக்கள் கேட்குறாங்க தினக்கூலிக்கு ஏது இவ்வளோ காசுன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா வேண்டாமா? அப்போ பதில் சொல்லாமல் நீங்கள் மறுக்கிறீங்க. ஏன் மறுக்கிறீங்க? நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீடியோ போகிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் நேரடியாக ப்ரெஸ்ஸை சந்திங்க, நேரடியாக ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்க, நேரடியாக நீங்கள் யார் யார் உங்கள் மேலே வந்து புகார் வைக்கிறாங்களோ அவங்களையும் வர சொல்லுங்கள், வரட்டும், டிபேட்டாக நடக்கட்டும். அப்போ உங்களுடைய ஆதாரங்களையும் காமிங்க, நான் குற்றமற்றவன் அப்படிங்கிறத நிரூபிங்க. அந்த அரங்கமே உங்களை கைதட்டி கொண்டாடும்.